நண்பர்கள் 6 பேர் நியூ இயர் என்று உறுதிமொழி எடுக்க நினைத்து குழுவாக கடற்கரைக்கு சென்றனர். இனி தங்களிடம் உள்ள குறைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சபதம் எடுக்கின்றனர். இதில் எத்தனை பேர் தாங்கள் கூறிய கொள்கையை கடைபிடிக்கின்றனர் என்று பார்ப்போம். இந்த வருஷமாவது நம்ம எடுக்கிற உறுதிமொழியை ஃபாலோ பண்ணணும். வருஷம் நம்மளும் உறுதிமொழி எடுக்கிறோம், ஆனா நம்ம தான் அதை ஃபாலோ பண்றதே இல்ல. இந்த வருஷம் ஃபாலோ பண்றோம், ஜெயிச்சு காட்டுறோம். ஓகேடா, நம்ம உறுதிமொழி எடுக்கலாம். நான்லாம் வைப்பேன், ஆனா எந்திரிக்க மாட்டேன். இந்த ஆண்டு வெச்ச டைம் எழுதி படிப்பேன், இதுதான் என் உறுதிமொழி. டேய், ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது ஒண்டி தானே என் மைனஸ். இந்த ஆண்டு ஜங்க் ஃபுட்டு, நொறுக்கு தீனி இது எதுவுமே சாப்பிடாம வெறும் ஹெல்த்தி ஐட்டம்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்து காட்டேன்டா. இதுதான்டா உறுதிமொழி. 2025ல நேரத்தை சரியா பயன்படுத்தி முன்னேறி காட்டுறேன்டா. இதுதான் என் உறுதிமொழி. இந்த ஆண்டு என் வெயிட்டை குறைச்சி நான் யாருன்னு காட்டுவேன்டா. இதுதான்டா என் உறுதிமொழி. இந்த ஆண்டு செல்போனை தேவைக்கு ஏற்ப மட்டும் பயன்படுத்துவேன். இதுதான் என் உறுதிமொழி. இனி நான் ஆடம்பரமாக இருக்க மாட்டேன். இதுதான் என்னோட உறுதிமொழி. காட்சி 1. இடம் வீடு. கதை மாந்தர்கள் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை. இவர் 2025இல் அதிகாலையில் எழுந்து படிப்பேன் என்று சபதம் எடுத்துள்ளார். பார்ப்போம், எழுவாரா படிப்பாரா என்று. அம்மா, என்னோட அலாரம் எங்க? எதுக்குப்பா அலார்ம்ல டைம் செட் பண்ணுவ, அப்புறம் ஆஃப் பண்ணி தூங்குவ? அதுக்கா? இல்லம்மா, இந்த 2025ல பாரு நான் எப்படி காலையில எழுந்து படிச்சு முன்னேற போறேன்னு. வருஷம் இதே பார்த்தா வருஷம் மட்டும் ஓதே தவிர நீ அப்படியே தான் இருக்கிற. எந்த மாற்றமும் தெரியல. இல்லம்மா, இந்த ஆண்டு நான் உறுதிமொழி எடுத்திருக்கேன். இன்னொரு உறுதிமொழி எடுத்திருக்கீங்கண்ணா? வெச்ச டைம் எழுந்து படிப்பேன்னு. சூப்பர்ண்ணா, அப்ப நானும் எழுந்து படிப்பேன். சரி, அலாரம் எங்க? அலாரத்துக்கு மட்டும் வாயிருந்த கதறியாலும். இப்படி பேசாதம்மா. இந்த ஆண்டு ஏதோ ட்ரை பண்றான், ஜெயிப்பான். சரி பார்க்கலாம். சரி, அலாரம் எங்க? அங்கதான் எங்கண்ணா இருக்கும், போய் பாரு. ஐயோ, இவங்கிட்ட மாட்டினா என்ன கதற விட்டுருவான். டெய்லி வச்சு செய்கிறான். நான் எழுப்புற நேரத்துக்கு எழுந்தா பரவாயில்ல, குடும்பத்தில் எல்லாரும் எழுந்தாலும் இவனை எழுப்ப முடியல. இது எனக்கு வந்த பெரும் தொல்லை. ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவான் பாவி. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? டேய் மணி, எந்திரா. ராத்திரி எவ்வளோ வீரமா பேசிட்டு டைம் ஆயிடுச்சா? இப்ப என்ன அலாரம் அடிக்கிறது கூட தெரியாம தூங்குறியே? எந்திரா. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு எழலாமா? 10 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லி தூங்கினே இரு. டே மணி, டைம் செட் பண்ணும்போது மட்டும் அக்கறையா பண்ற, ஆஃப் பண்ணும்போது மட்டும் உக்குறமா அடிக்கிற. நிறுத்திட்டாவது தூங்குடா. பேர் தான் மணி. மணி அடிச்சா கூட எந்திரிக்க மாட்டேன். எல்லாரையும் அலாரம் வச்சு எழுப்பிட்டு நீ மட்டும் எப்படி தூங்குற பாரு. ஏந்திரா. உறுதிமொழி எடுத்திருக்கீங்களே, எழுந்துருங்கண்ணா. ஏன் எல்லாரும் எழுந்திருக்கீங்க? ஏய், நாங்க எங்கடா எழுந்தோம்? நீ வச்சாலும் தானே எங்களை எழுப்பிச்சு. நானும் அலாரம் அடிச்ச உடனே எழுந்து பாக்குறேன், ஆனா முடியல. கொஞ்சமா தூக்கத்தை குறைச்சி 2026 எழுந்து காட்டுறேன். இன்னும் 12 மாசம் இருக்குல்லப்பா, போய் படுங்கப்பா. உறுதிமொழி எடுத்தா ஃபாலோ பண்ணணும். 6 மாசம் 12 மாசம் சொல்லிட்டு தூங்க கூடாது, சரியா? சரிப்பா, நாளைக்கா கண்டிப்பா ட்ரை பண்றேன். சரி, அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. இந்த உலகத்துல எதை இழந்தாலும் திரும்ப பெற முடியும். ஆனா நேரம் போனா திரும்ப வராதுன்னு இவனுக்கு தெரியல. 12 மாசம்னு சாதாரணமா சொல்லிட்டு போறான். காட்சி 2. இடம் கடைவீதி.
இவர் 2025இல் ஜங்க் ஃபுட் அதிகம் சாப்பிடவே மாட்டேன் என்று சபதம் எடுத்துள்ளார். பார்ப்போம் இவர் எப்படியெல்லாம் ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறார் என்று. ஐயோ, எங்க பார்த்தாலும் பீஸா, பர்கரு, சாண்ட்விட்சு, நூடுல்ஸாவே இருக்கு. ஓ, ஃப்ரைட் ரைஸ் கூட இருக்கா? இதெல்லாம் பார்த்தாலே நாக்குல எச்சு ஊறுதுப்பா. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சாபதம் வேற எடுத்துட்டேன். இல்ல உறுதிமொழி எடுத்திருக்கோம்ல, இதெல்லாம் பார்க்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. இதை பார்க்காம இருக்க முடியல, பார்த்தா சாப்பிடாம இருக்க முடியல. என்ன பண்றது? இல்ல உறுதிமொழி எடுத்துட்டோம்ல, வீட்டுக்கே போயிடலாம். இந்த பக்கம் பாரு பாரு பாத்துறான். என்னது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரா? பீஸா வாங்கினா பர்கர் ஃப்ரீயா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரா? இந்த ஆஃபரை மிஸ் பண்ணவே கூடாதுப்பா. இந்த பீஸாவை பார்க்கும் போது டெம்டிங்கா இருக்குப்பா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம உறுதிமொழியை தள்ளி போட்டுட்டு நாளையில இருந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்றோம்ப்பா. இங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்பா, என்ன டேஸ்டா! சீஸ் எல்லாம் போட்டு அருமையா பண்ணிருக்காங்கப்பா. டேஸ்டா ஜூஸியா இருக்குப்பா. ஐயோ, வீட்டுக்கு போனா அம்மா தினமும் கொடுக்குற பாலும் ஸ்நாக்ஸ் வேற வீணாயிடும். சரி, அதை எனக்கு விட்டுடலாம். அமுதா, கை கால் கழுவிட்டு 2 பேரும் சண்டை போடாம ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. சரிங்கம்மா. அண்ணா, போய் ஃப்ரெஷ் அப் பண்ணி வாங்கண்ணா. பாத்துக்கலாம். அண்ணா, இந்தாண்ணா உனக்கு. இல்லப்பா, இன்னைக்கு என்னோடது சேர்த்து நீ ஏன் சாப்பிட்டுக்கோ. ஏன்னா அப்படி சொல்ற? நான் ஜங்க் ஃபுட்டு, நொறுக்கு தீனி இது எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன். அதனால தான் நீ ஏன் சாப்பிட்டுக்கோ. ஏய் ஜாலி, எல்லாமே எனக்கு தான். ஐயோ, இவன் கடிக்கிறத பார்த்தா நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும் போல இருக்கே. ஒன்னே மட்டும் எடுத்து சாப்பிடலாமா? இல்ல வேணாம், உறுதிமொழி எடுத்திருக்கோம்ல, ஒன்னே மட்டும் எடுத்து சாப்பிடலாம். என்ன ஆயிட போகுது? நொறுக்கத்தின் இல்லாம எல்லாரும் இருக்க முடியாதுன்னு தெரியுமல்ல. என்ன டேஸ்டா கிறிஸ்பியா இருக்குப்பா. அம்மா, அண்ணா என்னோட சேர்த்து சாப்பிட்டான். எனக்கு தான் கொடுத்தாங்க, குடு. என்ன இங்க சண்டை? அம்மா, அண்ணா ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட சேர்த்து அவன் என்ன சாப்பிட்றான்? அமுதா, உறுதிமொழி எடுத்தா ஃபாலோ பண்ணணும்பா. உன் தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்தக்கூடாது. கட்டுப்பாடோடு இருந்தாதான் நீ எடுத்திருக்க உறுதிமொழிய ஃபாலோ பண்ண முடியும். முதல்ல இதை உணர்ந்து செயல்படு, சரியா? நான் கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆண்டுக்குள்ள இந்த ஜங்க் ஃபுட்டை விட்டுறலாம் தாமா பாக்குறேன். எங்க முடியுது? கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆண்டுக்குள்ள இதை விட்டுறேன், ட்ரை பண்றேம்மா. சரி, சண்டை போடாம வாங்க. காட்சி 3. இடம் வீடு. கதை மாந்தர்கள் அம்மா மகன். இவர் நேரத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேறி காட்டுவேன் என்று சபதம் எடுத்துள்ளார். இவரின் முயற்சிதான் என்ன? பார்ப்போம். நேரத்தை சரியா பயன்படுத்தணும்னு சபதம் எடுத்திருக்கேன். சொன்ன மாதிரி எழுந்திரிச்சிட்டேன். 5ல இருந்து 7 மணிக்கு படிச்சுட்டு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு 9 மணிக்கு முன்னாடி கரெக்ட் டைம்க்கு ஸ்கூலுக்கு போயிடணும். சாயந்தரம் 5ல இருந்து 6 மணிக்கு விளையாடிட்டு 6ல இருந்து 8 மணிக்கு படிச்சுட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு ஷார்ப்பா போய் தூங்கிடணும். இதை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சு காட்டணும். கதிர், என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டு ஆச்சரியமா இருக்கே. ஆமாம்மா, நான் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு இல்லையா, இவ்வளோ நாள் வீணாக்கிட்டேன். இந்த பொதுத் தேர்வு மதிப்பெண் என் வாழ்நாள் முழுவதும் எல்லாராலும் பேசப்படுற அளவுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து நம்மளோட குடும்பத்துக்கும் என் பள்ளிக்கும் ஆசிரியருக்கும் பெருமை சேர்க்கணும்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன். அதான் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். எப்பவும் ஏதாச்சும் சொல்லுவேன், ஆனா செய்யதான் மாட்டேன். இந்த ஆண்டு எப்படிப்பா? ஒரு வாரமோ ஒரு நாளோ தெரியலையே. எப்ப பார்த்தாலும் டிவி ரிமோட்டுக்கு சண்டை, செல்ல
இருக்க சண்டை இதெல்லாம் விட்டாதான்ப்பா நீ எடுத்திருக்க உறுதிமொழியை நனவாக்க முடியும்ப்பா. மா இவ்வளோ நாள் நான் செல்போன் கேம் விளையாண்டு டிவி ரிமோட்டுக்கு சண்டை போட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த ஆண்டை எனக்கான ஆண்டா மாத்தி வெற்றி பெறுவேன். இதுல எந்த மாற்றமும் இல்லைன்றதுல நான் உறுதியா இருக்கேன். கதிர், நீ எடுத்திருக்க உறுதிமொழிக்கு தேவைப்படுவது மூணே முத்தான செயல்கள் தான்ப்பா. அதை கடைபிடித்தாலே உன் வெற்றி நிச்சயம்ப்பா. என்னவா மூன்று முத்தான செயல்கள்? தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, காலம் தவறாமை. இதெல்லாம் பின்பற்றி நீ வெற்றி பெற என் வாழ்த்துக்கள்ப்பா. கதிர், நீ ஜெயிச்சிடுவன்னு சொன்னா இந்த உலகம் உன்னை நம்பாரு. இதே ஜெயிச்சுன்னு சொன்னா இந்த உலகம் உன்னை நம்பும்பா. கண்டிப்பா ஜெயிப்பமா. இனி உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. நீ எடுத்திருக்க உறுதிமொழியை நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயம் காப்பாத்தி பெருமைப்படுத்துவேன். சரி, போய் படிப்பா. சரிங்கம்மா. காட்சி 4. நண்பர்கள் சந்தித்தல். இவர் எடையை குறைப்பேன் என்று சபதம் எடுத்துள்ளார். குறைப்பாரா என்று பார்ப்போம். என்ன ப்ரோ எப்பயுமே கலகலப்பா இருப்பேன், இப்ப என்ன யோசிச்சுட்டு வர? இல்ல ப்ரோ, இந்த ஆண்டு என் வெயிட்ட குறைச்சி நான் யாரு கண்டுபிடிக்காத அளவு மாறி காட்டுவேன். இப்ப என்ன பண்றது? எதை விடுறது? எதையும் விட முடியாது. விருப்பப்பட்ட உணவையா, தூக்கத்தையா, எப்பா எங்க போனாலும் ஓட்ட பைக்கையா? உணவுனா வாரத்துல 3 நாள் பிரியாணி சாப்பிடுவேன். அதை ஒரு நாள் மாதிரி இல்லாமா முடியுமா? டேய் அந்த பிரியாணி டேஸ்டும் வாசனையும் விடவே முடியாது. இல்ல பஜ்ஜி போண்டா குடுக்குறே லேஸ் பானிபூரி சாப்பிட்டு விட்டுலாமா? சான்ஸே இல்ல ப்ரோ. விண்ணான் தானே பார்க்கலாம். வீட்டுல போனாலும் பஜ்ஜி சொல்லுவாங்க, ரோடு பக்கம் போனாலும் பஜ்ஜி சொல்லுவாங்க. வீட்டுக்கு போகாம இருக்க முடியாது, ரோடு பக்கம் போகாம இருக்க முடியாது. சரிடா, சாப்பாடே விட முடியாதுடா. தெரிஞ்ச விஷயம் தானே. சரிடா, தூக்கத்தை விட்டுலாம்டா. ஆண்டா, நைட்டு 9 மணிக்கு பார்த்து காலையில் 5 மணிக்கு வரலாமா? விடிஞ்சிரும் போ. டேய் அப்பா 9 மணிக்கு மேல ஆபீஸ்ல இருந்து வரும்போது டெய்லி அதான் வாங்கினாம வரமாட்டாரு. அதை சாப்பிடாம இருக்க முடியாது. அதுக்காகவே உக்காந்து இருப்பியே. காலையில் 5 மணிக்கு வர முடியாது. வாய்ப்பில்ல ராஜா. சரிடா, என் தூக்கத்தையே விட முடியாதுதான். சரிடா, வண்டியில பார்த்து விட்டுலாம்டா. வண்டியில போறதியா? வண்டியில பார்த்து விட்டுட்டு நடந்து போனா எனக்கு கெத்தா இருக்காது. மூச்சு வேலை வாங்குமே. ஆகாதா பின்ன? வெயிட்ட குறைக்க நடந்து போறேன்னு தெரிஞ்சா கொத்தமல்லி வேணும் தருவா, பச்சை மிளகாய் வேணும் தருவா. அந்த கடிக்கும் இந்த கடிக்கும். என் வீட்டாளுங்களும் அக்கம் பக்கம் வீட்டாளுங்களும் வேலை வச்சு அலைய விட்டுவாங்களே. அலைய விட மாட்டாங்களா பின்ன? டேய் எனக்கு பிடிச்சிருந்தே வண்டியில போத்துதான்டா. அந்த வண்டியில போத்தே விட முடியாதுடா. அப்ப எதை பண்ணிடாவும் எடைய குறைக்க போற? இல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிறேன். யோசி நல்லா யோசி. சரிடா, எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்ப குறைச்சி யாருன்னு காட்டுவான்டா. எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைச்சி யாருன்னு காட்டுற? அதுவும் சாப்பாடு, தூக்கம், வண்டி ஓட்டுறது மூணுத்தி விடாத எக்ஸசைஸால உடம்ப குறைக்க போற. நான் நம்பிட்டேன். மக்களே, நீங்க நம்பிட்டீங்களா? டேய் என்னடா இந்த பப்ளிக் முன்னாடி கலாய்க்கிற? நான் ஒன்னும் கலாய்க்கலடா. சாப்பாடு, தூக்கம், வண்டி ஓட்டுறது மூணுத்தி விடாத வெறும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைக்க போற. சரிடா, நீ சொல்லிட்டு ஏதோ நல்லதா இருக்குது. நீ சொன்ன மாதிரி அளவா மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி என் வெயிட்ட குறைச்சி யாருன்னு காட்டுவான்டா. ஆண்டா, இப்பவே சும்மா ஹீரோ கணக்காயிட்டடா. சரிடா, ஐடா பைடா. காட்சி 5. நண்பர்கள் சந்தித்தல்.
உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என்று நம் முன்னோர்கள் இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றோ ஆடம்பரம் என்ற பெயரில் விளம்பரத்தை பார்த்து பொருட்களை வாங்கி குவித்து சரியாக பயன்படுத்தாமலே மேலும் மேலும் வாங்கி குவிக்கின்றனர். இவரின் நிலைதான் என்ன? ஹாய் அருளகா. ஹைடா. என்னடா இந்த வருஷம் எதை விட போறேன்னு சொன்னேன், எதடா விட போற? டேய், நான் நீண்ட நேரமா அதை பத்தி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேடா. என்னடா முடிவது? நாம் ஆடம்பரத்தை தவிர்த்தாலே போதும், சந்தோஷமா வாழலாம். இனிமேல் விதவிதமான சாப்பாடு, காஸ்ட்லியான பொருட்கள், துணி அப்படி எதுவும் பெருமை பேச மாட்டியா? ஆமாடா, பேச மாட்டேன். நாம் உடுத்தும் ஆடை, உண்ணும் உணவு, பயன்படுத்தும் காஸ்ட்லியான ஷூ, விளையாட்டு பொருள்கள், வாட்சு, கேர் சைக்கிள், செல்போன், பைக்னு பெட்ரோல் டீசல்னு வீணாக்காமல் தேவைக்கு பயன்படுத்தினா போதும். நான் இதிலே உறுதியா இருக்கிறேன், இனிமேல மாற மாட்டேன். ஐ ஆம் குட் அட் மை டிசிஷன். என்னடா இவ்வளோ டீப்பா சிந்திச்சிருக்க? நீ சொல்றதை கேட்கும் போது எனக்கே ஆடம்பரத்தை விட்டு வாழணும் போல தோணுதுடா. வெரி குட்ரா, உன் பெயருக்கு ஏத்த மாதிரியா அழகா சிந்திச்சிருக்க அறிவழகா. பைடா. பைடா. காட்சி 6. அம்மா மகன். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது முதுமொழி. ஆனால் இன்றோ உலகமே செல்லே என்று உள்ளார்கள். இவர் இதிலிருந்து விடுபடுவேன் என்று சபதம் எடுத்துள்ளார். விடுபடுவாரா அதிக செயல்பாட்டிலிருந்து? குரு, மணி 10 ஆகுது, இன்னும் மொபைல் நோண்டிட்டு இருக்க, போய் படுடா. அம்மா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேனே. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் சொல்லி என்னதான் சரியோ? எப்ப பார்த்தாலும் மொபைல் கைமா தான் இருக்க. சீக்கிரமா போய் படு, இல்லனா தொலைச்சிருவேன். அம்மா கிட்ட 5 நிமிஷம்னு சொன்னோம், ஆனா இப்ப டைம் பார்த்தா 11 ஆகுது. எப்படி டைம் போகுதுன்னே தெரியலையே. போன் எடுத்து நோண்டும் போது டீப்பா தூக்கம் வருது, ஆஃப் பண்ணிட்டா தூக்கம் வரலையே. சரி, கேம் எடுத்து கண்டினியூ பண்ணலாம். அம்மாக்கு தெரிஞ்சா அளவுதான், பெட்ஷீட் மந்திரத்தை போட்டுட வேண்டியதுதான். ஐயோ, டேட்டா காலி ஆயிடுச்சே. அம்மா போன்ல இருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கேம் ஆடலாம். எப்படி எடுக்கிறது? அம்மா முடிச்சுக்கிட்டா மெதுவா போய் எடுக்கலாம். நீ இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, நீ தூங்கிட்டியான்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன். போய் படு. குரு, எழுந்துரு. என்ன, இப்ப மணி 8. நீ எப்போ எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போறது? தினமும் லேட்டு. நீயும் திட்டு வாங்குற, உன்னால நானும் திட்டு வாங்குறேன். எப்ப பார்த்தாலும் செல்போன்ல இருந்தா எப்படி நேரத்துக்கு ஆள முடியும்? சாப்பிடும் போது செல்லு, பாத்ரூம் போகும்போது செல்லு, தூங்குறப்பவும் செல்லு. நீ பள்ளிக்கூடம் போற நேரம் தவிர்த்து மற்ற நேரம் எல்லாம் செல்போன் கைமா தான் இருக்க. நீ சின்ன வயசுல இதாயிடுவேன் அதாயிடுவேன்னு சொன்னியே, இப்படி இருந்தா எப்படிடா சாதிக்க முடியும்? அதெல்லாம் சாதிச்சுக்கலாம், போமா. எதையாச்சும் குடிச்சிட்டு போ. பொறுமையாடா, இப்படியே கம்மிட்டு சாதிச்சிடுவேன். இடம் வகுப்பறை.
வணக்கம் ஆசிரியர். வணக்கம் மாணவர்கள், எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மேம். நேத்து நடத்தின பாடத்துல இருந்து இன்னைக்கு டெஸ்ட் வைக்கலாமா? இல்ல மேம். எல்லாரும் ரெடியா? ரெடி மேம். குரு தூங்குறா மேம். நானும் வந்ததுல இருந்து கவனிச்சேன், குரு தூங்கிட்டு தான் இருக்கான். குரு எழுந்து வெளியே வா. குரு என்னாச்சு? இப்பெல்லாம் நீ சரியா படிக்கிறதும் இல்ல, மார்க் வாங்குறதும் இல்ல, ஆக்டிவாவே இல்லையே. எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க. என்னதான் உன் பிரச்சனை சொல்லு, நீ சொல்ற வர விட மாட்டேன். கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனால தான் தூங்கிட்டேன். டயர்ட் ஆகுற அளவுக்கு என்ன வேலை செய்த? கால வகுப்பில தூங்குற, மதிய வகுப்பில தூங்குற அளவுக்கு கடுமையான வேலை என்னப்பா? அது இல்ல மேம், கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்றேன். கொஞ்ச நேரம்னா பாடம் நடத்துறத கூட கவனிக்க முடியாத அளவுக்கு தூக்கம். இவ்வளவு நாளா நீ இப்படி இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 GB காலி ஆகுற வரைக்கும் கேம் விளையாடுவேன் மேம். அப்படி அது காலி ஆகலனா எனக்கு தூக்கம் வராது. 1.5 GB காலி ஆகுற வரைக்கும் விளையாடுறேன்னு சொன்னியே. இந்த கேம்ல இருந்து எத்தனை 1 மார்க் டீடைல் எக்ஸாம் கேட்க போறாங்க? மொபைல் விளையாடின நேரத்துல 4 கேள்வி படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, மதிப்பெண்ணாவது கிடைச்சிருக்கும். குரு, லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் நீ முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவனா இருந்த. ஆனா படிப்படியா இப்போ உன் மார்க் ஜஸ்ட் பாஸ் தான். அதனாலதான் எனக்கு உன் மேல சந்தேகம் வந்தது. செல்போன்னா எதுக்கு? தொலைவில் உள்ள நம் உறவினர்களிடம் பேசவும் வியாபார ரீதியாக தொடர்பு கொள்ளவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்றோ ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அழிவு பாதைக்கும் நாம் அதிகம் பயன்படுத்துகிறோம். உயிரற்ற செல்போன் உயிருள்ள நம்மை ஆளலாமா? ஆளக்கூடாது. செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் நம் வாழ்வும் வளம் பெறும், நாமும் வளம் பெறுவோம். இப்பவாது புரிஞ்சுக்கோப்பா. உன்னை சீரழிக்கும் செல்போனா இல்லை வாழ்க்கையை உயர்த்தும் கல்வியா? நீயே ஒரு சரியான முடிவு எடுப்பா. உன்னால முடியும், எனக்கு மேல நம்பிக்கை உண்டு. மன்னிச்சிடுங்க மேம், இந்த செல்போன்னால வீட்லயும் ஸ்கூல்லையும் என்னோட மதிப்பும் போயிடுச்சு, என்னோட தன்னம்பிக்கையும் போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த செல்போனை தேவைக்கு ஏற்ப மட்டும் பயன்படுத்தி முன்பு போல வகுப்புல முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவனா மாறி காட்டுவேன். என்ன நம்புங்க மேம். வெரி குட். ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய். ஓகே மேம். அது அவனுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான் சொன்னேன். நாளை வகுப்புல பார்க்கலாம். டே மணி, குமரா, நீங்க 2 பேரும் உன்னை கவனிச்சிங்களாடா? என்னடா? இந்த அறிவழகனும் கதிரும் மாறிட்டாங்கடா. எப்படி சொல்ற? இப்பெல்லாம் கதிர் பெல் அடிச்ச உடனே வீட்டுக்கு போயிடுறான், ஹோம்ஒர்க் கரெக்டா முடிச்சிடுறான், ஸ்லிப் டெஸ்ட்ல கலக்குறான்டா, மேம் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்றான்டா. எப்பதான் அங்கால மட்டும் உடனே மாற முடியுது? ஆமாடா, அறிவாளகன் கூட ஆடம்பரத்தை விடுறேன்னு உறுதிமொழி எடுத்தா. இப்பெல்லாம் காஸ்ட்லி ஷூ, காஸ்ட்லி ட்ரெஸ், விதவிதமான சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வர்றதில்ல. அதை பத்தி பெருமையும் பேசுறது இல்ல. எப்படி இவங்களால மட்டும் உடனே மாற முடியுது? சரி வாடா, அவங்களே வராங்க, அவங்களே கேட்டுறா. டே கதிர், எப்படா உறுதிமொழி எடுத்ததுல இருந்து ஆளே மாறிட்ட? ஏய், உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சு பார்த்தேன்டா, இந்த உறுதிமொழி யாருக்காகன்னு. நான் மாறணும், நான் முன்னேறணுன்றதுக்காக தான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுத போறோம்ல, அதனால இதை எனக்கான ஆண்டா மாத்தி வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணேன். அதான் ஃபாலோ பண்றேன். டேய் அறிவாளகா, நீ எப்படி ஆடம்பரத்தை விட்ட? ஆமாடா, நானும் உணர்ந்தேன். எதுக்கு இது ஆடம்பரமல்ல, அதனால தான் விட்டுட்டேன். நீ எப்பதான் செல்போன்ல இருந்து விட்ட? நான் நம்ம மேம் சொன்ன அட்வைஸை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நானும் செல்போனை விட்டுட்டேன். ஏய், நம்ம 6 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நாம் எடுத்திருக்க உறுதிமொழியை ஃபாலோ பண்ணா நம்மளை பார்த்து மற்ற மாணவர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நாம் எடுத்திருக்க உறுதிமொழியை ஃபாலோ பண்றோம். இந்த பொதுத் தேர்வை நல்லா எழுதி சூப்பர் மார்க்ஸ் வாங்குறோம். ஓகேடா, மார்க் எடுக்கிறோம், மாஸ் காட்டுறோம். ஓகேடா, பாய். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சியை தொடர்ந்து பின்பற்றினால் நாம் நினைப்பதை சாதிக்க முடியும். நன்றி.